ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியாக சிக்கன் ரோல் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோவை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நான் மைதா மாவில் மாவு பிசைஞ்சு எடுத்து அதை இந்த மாதிரி ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது உள்ளே வைக்கிறதுக்காக சிக்கன் மசாலா ரெடி பண்ணலாம். சட்டி நல்லா சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நான் அது கூடவே கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதும் அது கூடவே ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து ஆட் பண்ணி 1 நிமிஷம் வேக விட்டால் போதும். இப்போ நமக்கு சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ரோல் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு 2 முட்டையை உடச்சி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்ச மைதா ரொட்டியை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையை சேர்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை வேக விட போகிறோம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு அதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கன் மசாலாவை இது மேலே வச்சுக்கலாம். இது கூட சீஸ் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் ஆட் பண்ணல. கொஞ்சமாக வெங்காயமும் கேப்சிகமும் வச்சு இதை ரோல் மாதிரி மடக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக சிக்கன் ரோல் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.